இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி கொத்தமல்லி அது கருவேப்பிலை சட்னியை பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாருங்கள். இது தேங்காய் கொஞ்சம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு, நான் பூண்டு மாத்திரம் வச்சுருக்கேன். இது வெங்காயம், இது கழுவி வச்சுருக்குது. கொத்தமல்லி, புதினா. கொத்தமல்லி இதில் புதினா கூட இருந்தால் போட்டுக்கலாம். முட்டை இப்போ புதினா இல்லை. நல்லா கருவேப்பிலை போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம். இப்போ கடாய் தீஞ்சி வச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுப்போம். கஞ்சி வச்சு கொஞ்சம் ஒரு தேல் வச்சு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் போடுவோம். நாங்கள் நல்லாயிருக்கும். கடுகு எப்பவுமே வெடிச்சாதாங்க நல்லது. வெடிக்காமல் போடக்கூடாது. வெடிச்சாதான் பிக்கும் செய்வாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வச்சுப்பாங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுருவீங்களா. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் பாருங்கள். உப்பு போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை ரொம்ப நல்லதுங்க வயிற்றுக்கு. கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோவும் முடி கருன்னு வளரும், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வயிற்றில் இருக்கிற புண்ணு பூச்சிகளை வெளியே போய் ரொம்ப நல்லதுங்க, ஜீரணமாகும். இது போதுங்க. இப்போ இது இறக்கி வச்சுட்டு தட்டியில் கொட்டி ஆற வைக்கணும். தட்டியில் கொட்டிட்டேங்க. இப்போ இது ஆறின பிறகு இதை மிக்சியில் போட்டு எடுத்து வைக்கணுங்க. சட்னி செஞ்சு வச்சு பாருங்கள். இது இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.